ரோபோவும் பாட்டியின் வடையும். கவின் ஒரு செம்ம ஸ்மார்ட் பையன். அவனுக்கு எலக்ட்ரானிக் கேஜெட் என்றால் உயிர். ஒரு முறை அவனது பிறந்த நாளுக்கு அப்பா ஒரு ஏஐ ரோபோ பொம்மையை பரிசாக கொடுத்தார். அந்த ரோபோவிடம் எது கேட்டாலும் இன்டர்நெட்டில் தேடி உடனே சொல்லிவிடும். ஒரு நாள் கவின் தன் பாட்டியிடம், பாட்டி, இந்த ரோபோவுக்கு தெரியாததே இல்லை, இதுதான் உலகத்திலேயே புத்திசாலி என்று பெருமையாக சொன்னான். பாட்டி சிரித்துக்கொண்டே, அப்படியா கவின், சரி, இந்த ரோபோவை நான் செய்யும் சுட சுட வடை மாதிரி ஒரு வடையை செய்ய சொல்லு பார்க்கலாம் என்றார். கவின் ரோபோவிடம் கட்டளையிட்டான். ரோபோ உடனே கூகுளில் தேடியது. உளுந்து எவ்வளவு, எண்ணெய் எந்த அளவு சூடு, வடை வட்ட வடிவம். ரோபோ மிகச்சரியான அளவில் மாவு அரைத்து மெஷின் மூலம் கச்சிதமான வட்ட வடிவில் வடைகளை சுட்டு தட்டில் வைத்தது. பார்ப்பதற்கு வடை பளபள என்று இருந்தது. கவின் வடையை எடுத்து ஒரு கடி கடித்தான். என்னப்பா இது, உப்பு சப்பு இல்லாம பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு என்று முகம் சுளித்தான். பிறகு பாட்டி செய்த வடையை சாப்பிட்டான். அப்பாடா, இதுதான் வடை. இதுல இருக்கிற வாசமும் ருசியும் அந்த மெஷின் செஞ்ச வடையில இல்லையே, ஏன் என்று கேட்டான். பாட்டி சொன்னார், கவின், மிஷினுக்கு அளவுதான் தெரியும், ஆனா மனுஷங்க செய்யும்போது அதுல அன்பு கலந்திருக்கும். தன் பேரன் நல்லா சாப்பிடணும்னு நான் ஒவ்வொரு வடையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். அந்த அக்கறை மிஷினுக்கு வராது என்றார். கதையின் நீதி: தொழில்நுட்பம் நம் வேலைகளை எளிதாக்கலாம், ஆனால் மனிதர்களிடம் இருக்கும் அன்பு, பாசம் மற்றும் கைப்பக்குவத்திற்கு ஈடாகாது.